ஒரு கோர்ஸ் படிக்கும்போதே நம்ம அடுத்து என்ன படிக்கலாம், இல்ல என்ன மாதிரியான ஜாபுக்கு போகலாம், அந்த மாரி வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அந்த மாரி பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறவங்க எம்பிஏ படிக்கலாமா? அப்படின்னு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ எம்பிஏக்கான எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க படிக்கலாம் அப்படிங்கிறத பிஎஸ்சிக்கு எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்பிஏல எந்த ஒரு ஸ்ட்ரீம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எம்பிஏல நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா ஸ்ட்ரீமுக்குமே நம்ம சேனலில் தனித்தனியாக வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சவங்க என்ன மாதிரியான எம்பிஏ ஸ்ட்ரீம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் பெஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. லிங்க் வந்து கீழே ரிலேட்டட் வீடியோவில் இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி மேத்ஸ் படித்தவங்க எம்பிஏல எந்த ஒரு ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்து படிக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் பிஎஸ்சி மேத்ஸ் ரெலவெண்ட்டாக படிச்சிருக்கனால ஆல்ரெடி மேத்ஸ் வந்து நல்லா போடுவீங்க. ஸோ எம்பிஏ பொறுத்தவரையும் ஃபினான்ஸ் இல்லை ஃபினான்ஸோட ரெலவெண்ட்டான ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக அக்கௌண்ட்ஸ் லைனில் இந்த மாதிரி